வெல்கம் டு டிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்டாக் அண்ட் டைட்டனோட எபிசோட் 4 பிரேக் டவுன் தான். ஸோ ஓப்பனிங்கில் வந்து அவங்க வந்து ஒரு இயரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இயர் வந்து 850, அதாவது அவங்க ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் வந்து ஆச்சு. ஸோ இந்த 2 இயர்ஸில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கமாண்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஒவ்வொரு சோல்ஜரோட கேரக்டர் என்ன, அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீட்டெயிலிங் மாதிரி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்மின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் ஃபிசிக்கலி ரொம்ப வீக்கான ஒரு ஆள், பட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கு, பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஆளும் கூட. அதே மாதிரி இந்த ரைனர், ஸோ இவன் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதாவது ஒரு சோல்ஜர் அப்படின்னாலே லைக் ஒரு ரைனர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள், எல்லாருமே ஈஸியாக நம்பக்கூடிய ஒரு ஆளும் கூட இந்த ரைனர். இந்த மாதிரி நிறையா கேரக்டர் பற்றி சொல்லிகிட்டே வராங்க. மிகாசா, ஸோ மிகாசா தான் வந்து இருக்கிறதுலையே டாப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தான் வந்து மிகாசா தான். அதே மாதிரி அந்த ஜீன், அவன் வந்து அந்த ஓடிஎம் மிஷின் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல அவன் தான் பிஸ்தா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரைனிங்லையும் சரி ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கான். கடைசியில் தான் எரன். ஸோ எரனை பற்றி சொல்லும் போது, அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா லக்கோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஒரு டிசிப்ளின், குறிப்பாக மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு பர்பஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது. என்ன பர்பஸ் அப்படின்னா டைட்டனை போட்டு தள்ளணும். ஸோ அந்த பர்பஸ் தான் வந்து எரனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா கேரக்டர்ஸ் பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் மாதிரி இதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து 1-on-1 வந்து ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்து இது புரியவே புரியாது. இதுக்கெல்லாம் இப்படி மனுஷங்க கூட நம்ம ஏன் சண்டை போட போகிறோம், நம்ம வந்து டைட்டன் கூட தாண்டா சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு. பட் எந்த விதத்துலையும் ஆபத்து வரலாம், எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்கணும். அது மட்டும் இந்த ரைடர் என்ன பண்ணுவான்னா, அந்த பக்கமாக பேசாமல் போயிட்டு இருக்கிற ஆனியை கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு இருப்பான். வம்பிழுத்தது மட்டும் இல்லாமல் ஆனிக்கிட்ட நம்ம இறனை கூப்பிட்டு சண்டை போட வச்சுருவான். ஸோ ஆனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இதில் காட்டியிருப்பாங்க. இறனை ஒரு 2 அடி தான் அவனை படுக்க போட்டா. ஸோ இப்போ வந்து நீ என்ன மாட்டி விட்டுல இறன், நான் உன்னை மாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறன் வந்து ரைனரை மாட்டி விட்டு, நீ போய் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போடும்போது சரி நானும் சண்டை போடுறேன்னு பார்த்தா ஒரே அடி ரைனர் காலி பண்ணிடுவா. ஸோ இதுலேயே தெரியும் ஆனி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவளோட அந்த மூவ்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், புதுசாகவுமே இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட் ஆகி எல்லாமே சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ திரும்ப வந்து நம்ம ஜீனுக்கும் எரனுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் வருது. என்னன்னா, ஜீனுக்கு வந்து டாப் ஆஃப் த கிளாஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து அந்த மிலிட்ரி போலீஸ்குள்ளே போகணும். அவன் வந்து அந்த மிலிட்ரி போலீஸ்குள்ளே போகணும். சிம்பிள். எதுக்காக அப்படின்னா, மிலிட்ரி போலீஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே தான் வேலை செய்வாங்க. அதாவது இந்த டைட்டன் கூட எந்த பஞ்சாயத்துமே வராது, அவங்க உயிர் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ எரன் வந்து அதைத்தான் எப்போ நாக்கு கொடுக்குற மாதிரி, இப்போ நீ இன்னர் சர்க்கிள்குள்ளே இருக்க, இதே மாதிரி இன்னர் சர்க்கிள்குள்ளேயே நீ எப்போவுமே இருக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்பேன். என்னன்னா, ஆல்ரெடி இறந்து இருந்த ஊர் வந்து ஆக்சுவலாக அதுவுமே சர்க்கிள்குள்ளே இருந்தது தான், இன்னர் சர்க்கிள்குள்ளே இருந்தது தான், அதுவுமே வந்து வால்குள்ளே இருந்ததான். ஸோ டைட்டன் உடச்சிட்டு உள்ளே வரலையா. ஸோ அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு நீ உள்ளே போனாலும் டைட்டன் உடச்சிட்டு உள்ளே வரதான் போது பாதுகாப்பாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேத்துக்குமே சண்டை வரும். ஸோ அதில் வந்து ஒரு எல்லை மீறி போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம இறன் வந்து டக்குன்னு ஜீனை வந்து அடிச்சு கீழே தள்ளிடுவான். ஸோ இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மூவ் அவன் எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்னா, ஆனி வந்து ரைனர் கூட இறன் கூட சண்டை போட்டுருப்பாங்கல்ல, ஸோ ஆனியோட மூவ் தான் வந்து இறன் வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணி பிடிச்சி அவன் அடிச்சிட்டான். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கிராஜுவேட்டும் ஆகிட்டாங்க. ஸோ இதில் மொத்தமாக 3 பிரிவு சொல்கிறாங்க. என்னென்னா, கேரிசன், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆளுங்க. ஸோ ஸ்கவுட் ரெஜிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ஸோ அந்த வாளை தாண்டி வெளியே போய் நம்ம டைட்டனையே வந்து அடித்து கொள்கிற ஆளுங்க. ஸோ இந்த எம்பிங்கிறது மிலிட்ரி போலீஸ். இவங்க எல்லாமே வந்து கிங்கோட ஆர்டர் படி இந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்க. இதுதான் 3. ஸோ இந்த மிலிட்ரி போலீஸ்க்கு எப்படி போவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மொத்த ட்ரைனிங்லேயே டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த மிலிட்ரி போலீஸ்குள்ளே போவாங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 1 வந்து மிகாசா, ரைனர், அப்புறம் வந்து பெர்டோல்டு. ஸோ இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, 5th வந்து எரன் வந்திருப்பான். ஸோ ரொம்ப வாய் பேசுகிற ஜீன் வந்து எரனுக்கு கீழே தான் இருப்பான், அதாவது 6th பிளேஸு. ஸோ ஆர்மின் எல்லாருமே வந்து டாப் 10குள்ளே வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த மிலிட்ரி போலீஸ்குள்ளே எரனுக்கு வந்து இந்த மிலிட்ரி போலீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை. அவனுக்கு வந்து ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ண தான் உறுதியாக இருப்பான். எல்லாருமே வந்து என்ன, நீ என்ன பைத்தியனடா, என்ன டைட்டன் அங்கே இருக்கு, நீ இப்போ எங்களை சாகாவ போகிற அப்படிங்கும்போது, நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது வந்து டைட்டனை கொள்றதுக்கு தான், சும்மா ஒரு 4 செவத்துக்குள்ளே பாதுகாப்பாக உட்கார்றதுக்கு இல்லை. நான் சொன்ன ஆல்ரெடி அவனோட பர்பஸே வந்து பயங்கரமாக இருக்கும். டைட்டனை எல்லா டைட்டனையும் நான் கொல்ல போகிறேன், இந்த ஹியூமனிட்டியை நான் தான் சேவ் பண்ண போகிறேன்னு ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுப்பான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு எரன் வந்து ஓடிடுவான். ஸோ ஆர்மினும் மிகாசாவும் பின்னாடியே துரத்திட்டு போய் ஸோ ஆர்மினுமே வந்து நானும் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேம்மா, பட் ஆர்மினோட கேரக்டருக்கு அது ஒத்தே வராது. அதெல்லாம் யாருமே சொல்லியிருப்பான், நீ வந்து படிக்கிற பையன்டா, உனக்குள்ள அது செட் ஆகாது, முடியாது, நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ மிகாசாவுமே வந்து நானும் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணுவேன் அப்படிமா. எனக்கும் அது பிடிக்கல, நீ எதுக்கு வர அப்படின்னா, நீ எங்கே போறியோ அங்கே தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிகாசாவுக்கு வந்து எரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு கேரி எரன் மேலே.
ஸோ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஸோ இன்னொரு குரூப் வரதை வந்து காட்டுறாங்க. யாருன்னா எர்வின், அதுக்கப்புறம் வந்து கேப்டன் லீவை. ஸோ இவங்க யார் என்ன அப்படிங்கிறது வந்து போக போக எபிசோடில் தெரியும். பட் இவங்க வந்து ஊருக்குள்ளே வந்தாலே மக்கள் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கிரேஸ் இவங்க இந்த ரெஜிமெண்ட் மேலே மட்டும் கிரேஸு, குறிப்பாக எர்வின் மேலேயும் கேப்டன் லீவை மேலேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு, ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு. இறனுமே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து தூரத்துலேருந்து இன்னொருத்தர் வந்து வராப்பில். யாருன்னா இவன் தான் நம்ம ஹான்ஸு. ஸோ இவர் எபிசோட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இறனோட அம்மா வந்து ஒரு டைட்டன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல இறனையும் மிகாசாவையும் தூக்கிட்டு வந்து காப்பாற்றினது இந்த ஹான்ஸ் தான். ஸோ அவர் திரும்ப இறனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் சாரின்னு கேட்குறாரு, இந்த மாதிரி இவங்க அம்மா வந்தாலும் காப்பாற்ற முடியலன்னு. பட் இதில் வந்து இறன் வந்து பயங்கர ஒரு மெச்சூராக பேசியிருப்பான். அந்த ஃபஸ்ட் எபிசோட் 1ல் இருந்த இறனுக்கும் இப்போ எபிசோட் 4 இருந்த இறனுக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் இனிமேல் அப்படி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த ஒரு சோல்ஜருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருப்பான். ஸோ ஹான்ஸுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமும் கூட, இவன் சோல்ஜர் ஆகிட்டானே அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாமே வந்து அந்த வால் மேலே ஏறி, டாப் ஆஃப் த வாலில் ஏறி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யார் யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொட்டை, தாமஸ், ஈவன் சாசா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே சர்ப்ரைஸு, அந்த தாமஸ் மொட்டையெல்லாம் எப்படா இங்கே வந்தானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா தாமஸ் மொட்டை எல்லாமே மிலிட்ரி போலீஸில் சேர வேண்டியவங்க, ஏன்னா அவங்க டாப் 10ல் இருந்தவங்க. ஆனால் இறனோட ஸ்பீச்சில் இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க வந்து இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்லேயே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாசா வந்து வழக்கம் போல் சாப்பாட்டை வந்து 3D வந்து எல்லாத்துக்கும் காட்டுவா. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கும் பசிக்குது, எல்லாருமே பங்கு போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இறனுக்குமே வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு சோல்ஜர் ஆகிட்டோம், நம்ம வந்து இந்த ஊரை காப்பாற்ற போகிறோம், காப்பாற்றுவோன்னு சொல்லி முடிக்கல. டக்குன்னு அந்த கொலாசல் டைட்டில் பயங்கர அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ கொலாசல் டைட்டில் வந்து திரும்ப வந்து அந்த வாழை உடச்சி ஒரு சின்ன ஓட்டை போட்டுருச்சு. ஸோ அந்த ஓட்டை மூலிமா மற்ற டைட்டன்ஸ் எல்லாமே வந்து ஊருக்குள்ளே வந்து ஊரை நாசம் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இறனுமே வந்து பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சாசாவோட கேரக்டரை வந்து இதுலேயுமே நல்லா காட்டியிருப்பாங்க. என்னன்னா அவளுக்கு வந்து இந்த பிளான் பண்ணிலாம் பண்ண தெரியாது, டக்குன்னு அந்த ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவா. ஸோ சாமுவேலுங்கிற ஒரு சோல்ஜர் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை அந்த ஸ்பான்டேனியஸாக யோசிச்சு அந்த சாமுவேலை வந்து நம்ம சாசா காப்பாற்றுவா. ஸோ இந்த தடவை வந்து கொலாசல் டைட்டில் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறன் வந்து அப்படியே கொலாசல் டைட்டில் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.